காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தக்கூடிய நமக்கு இருக்கிற வார்த்தை ரோமர் நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தம்முடையவர்களை மீட்கும்படியால் தம்முடைய ஜீவனையை கொடுத்தவர் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். அப்படி நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறதுனால்தான் என்னையும் உங்களையும் அவர் தெரிந்து கொண்டார். அவர் நம்மை எந்த ஒரு தீமையான காரியத்திற்கும் ஒப்பு கொடுக்கல. தேவஜனங்களாகி நம்மை ஒப்பு கொடுக்காதனால்தான், விட்டு கொடுக்காதனால்தான் தேவஜனங்களாகி நாம் என்றும் ஜீவனோடு இருக்கிறோம், அவருடைய ஜனமாக வாழ்கிறோம், ரட்சிக்கப்பட்ட தேவஜனமாய் அடையாளப்படுத்தப்படுகிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தகாதவைகளை செய்யும்படியாய் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று. இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருக்கிறது. தேவஜனங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. தேவன் இன்றும் நம்மை ஒப்பு கொடுக்காதனால்தான் நாம் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தகாத காரியமும் வராமல், கேடான சிந்தை நமக்குள்ளே ஏற்படாமல் நாம் காக்கப்படுகிறோம். யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் யோபுவை சாத்தானின் கரத்திலே ஒப்பு கொடுத்த பிற்பாடும் அவன் ஜீவனை தொடாதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். அவன் ஜீவன் என்ன பண்ணல, ஒப்பு கொடுக்கல. அது நிமித்தம் யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுக்க தேவன் வல்லவராய் இருந்தார், அவர் போதுமானவராய் இருந்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தேவன் நம்மை ஒப்பு கொடுக்காதனால மீண்டும் மீண்டும் நம்ம என்ன பண்றோம், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறோம். நீதிமான் எழுதுற விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். நாம் விழுந்து கிடக்கவில்லை, நாம் எழுந்து மீண்டும் கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையிலே ஓடுகிறோம். இது எதனால? கர்த்தர் நம்மை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் நம்மை கைவிடல. கைவிடாமல் இருக்கிற கர்த்தர் சொல்கிறார், ஒரு சில கிரியைகளை செய்கிற ஜனங்களை அவர் கைவிடுகிறார் என்று. தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் கைவிடப்படுகிற, கர்த்தரால் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற, தகாதவைகளை செய்யும்படியால் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற அப்படிப்பட்ட ஜன கூட்டத்திற்குள்ளே நானும் நீங்களும் காணப்படக்கூடாதுன்னா அந்த ஜனங்கள் செய்கிற பொல்லாத கிரியைகளை நாம் செய்யக்கூடாது. அப்படி அந்த ஜனங்கள் செய்த பொல்லாத கிரியைகள் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கத்துல தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். தேவஜனங்களாக நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவை நீ பற்றி கொள்ளணும். அப்படி பற்றி கொள்ள மனதில்லாது இருக்கிற அப்படிப்பட்ட ஜனத்தை தான் கர்த்தர் தகாதவைகளை செய்யும்படியான கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தரே ஒப்பு கொடுத்தா இந்த மனுஷனுடைய வாழ்க்கை அதன் பிற்பாடு எவ்வளவு மோசமா இருக்கும். அதன் பிற்பாடு அவனுக்கு வாழ்க்கை இருக்காது. ஏன்னா கர்த்தரை அவன் என்ன பண்ணிட்டாரு, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார், தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கணும். இதுல ஒரு பாதியை நம்ம சரியா செய்யறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பாதி பாதியா செய்வதற்காக அல்ல, முழுமையாய் என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். அதுதான் தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை அறிகிற அறிவை அடைய ஆவலா இருக்கிறோம், ஆனால் அதை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் இருக்கிறோம். கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார், நீ என்னை குறித்து அறிந்தால் மட்டும் போதாது, நீ என்னை குறித்து அறிகிற அறிவை பற்றி கொள்ளணும். இதற்கு என்ன வித்தியாசம்? கர்த்தரை அறிகிற அறிவு என்பது நாம் வேதத்தை வாசித்து அதை தியானித்து கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு வேதத்தில் உள்ள ரகசியங்களை அவர் நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்கிறோம். இதுதான் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது முழுமையான அனுபவம் கிடையாது, இது பாதிதான். கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு என்பது பாதி அனுபவம் தான். முழுமையான அனுபவத்தை நாம் அடைய வேண்டுமானால், கர்த்தர் நம்மை தகாத காரியங்களை செய்யும்படியாய் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடாமல் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்காமல், ஒப்பு கொடுக்காமல், தம்முடைய ஜனமாக தேவஜனங்களாகி நம்மை இரவும் பகலும் அவர் காக்க வேண்டுமானால், கர்த்தரை அறிகிற அறிவை நாம் பற்றி கொள்ளணும். அப்படி பற்றி கொள்றதுதான் என்ன? நாம் அறிந்து கொண்டோமே இந்த காரியங்கள், இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும்.
அதுதான் பற்றி கொள்கிறது. ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். அதற்கு என்ன அர்த்தம்? அவள் தன் மாமியாரின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் இஸ்ரவேலின் தேவனை குறித்தும் அறிந்து கொண்டாள். அவள் அறிந்து கொண்டதை ஒரு செய்தியாக விட்டுவிட அவளுக்கு மனசில்லை. அதற்கு பதிலாய் அவள் என்ன செய்தாள் தெரியுமா? நான் கேட்ட அந்த காரியத்துக்கு உட்பட்டவளாய் நான் மாற வேண்டும். இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாக அவள் ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்டு அவள் மோவாபிலே இருக்கல. அவள் என்ன பண்றாள்? இஸ்ரவேலின் தேவனுக்கு உட்பட்டவளாய் மாற அவரிடத்தில் கிட்டி சேர்கிறாள். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த தேவ ஜனங்களாகிய நம்மில் அநேகர் இந்த கடைசி காலத்துல கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த அறிவை பற்றி கொள்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், நீ பெற்றுக்கொண்ட அறிவை, நீ என்னை குறித்து அறிந்த அறிவை பற்றிக்கொள். அதற்குட்பட்டவனாய் செயல்படு. தேவனை குறித்து என்னென்ன காரியங்கள் நீ கேள்விப்பட்டியோ அந்த காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றும்படியால் அதற்கு நீ கீழ்ப்படுத்தி நீ அர்ப்பணிக்க வேண்டும். சிம்பிளா சொல்லணும்னா, வேதத்தில் உள்ள வசனங்கள் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவை நமக்கு தருகிறது. அந்த வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது நாம் அறிந்து கொண்ட கர்த்தரை குறித்து நாம் பெற்றுக்கொண்ட அறிவை நாம் பற்றி கொள்கிறோம் என்று அர்த்தம். தேவசனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவை வசனத்தை வாசித்து நாம் அதை பெற்றுக்கொண்டு வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நாம் அதை பற்றி கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தகாதவைகளை செய்யும்படியான கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் நம்மை கண்மணியை போல பத்திரமாய் பாதுகாத்து இம்மையிலும் மறுமையிலும் அவர் நம்மோடு கூட இருந்து எப்படி ரூத்தை சரித்திரமாய் மாற்றினாரோ அதே போல தேவசனங்களாகி நம்மையும் அவருடைய ஜனமாய் அடையாளப்படுத்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவன் தாம் சொன்னதை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை செய்து முடிப்பதும் அதிக நிச்சயம். நித்திய ஜீவனை தேவசனங்களாகி நம்மை சுதந்திரிக்க வைப்பதும் அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசுவை ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.